அழகான பூக்கள் நிறைந்த ஒரு இடத்துல ஒரு குட்டி வண்ணத்து பூச்சி வாழ்ந்துட்டு வந்துச்சு. மற்ற வண்ணத்து பூச்சி போல இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. ஏன்னா மற்ற எல்லாத்துக்கும் இரண்டு பெரிய இறகுகள் இருந்துச்சு. அதனால அவங்களால வேகமாவும் உயரமாவும் பறக்க முடிஞ்சுச்சு. ஆனா குட்டி வண்ணத்து பூச்சிக்கு ஒரு இறகு மட்டும் சின்னதா இருந்துச்சு. அதனால அதால ரொம்ப உயரமா பறக்க முடியல. மற்ற வண்ணத்து பூச்சிலாம் வானத்துல பறக்கிறதும் விளையாடுறதும் உயரமான பூக்களுக்கு போறதும் பார்த்துட்டே இருக்கும். என்னதான் அவங்க கூட போக ஆசைப்பட்டாலும் அதோட சின்ன இறகு அதுக்கு தடையா இருந்துச்சு. என்னதான் சிறகுகளை வேகமாடிச்சாலும் கொஞ்சம் தூரம் மேல போனதும் உடனே கீழையும் வந்துடும். அப்படி ஒரு நாள் குட்டி வண்ணத்து பூச்சி மற்ற வண்ணத்து பூச்சிகள் பேசுறத கேட்டுச்சு. ஏன் இந்த குட்டி வண்ணத்து பூச்சி மட்டும் நம்ம கூட பறக்க மாட்டேங்குது? அதுக்கு நம்மள பிடிக்கல போலன்னு இன்னொரு வண்ணத்து பூச்சி பதிலும் அளிச்சுச்சு. நான் உங்க கூட பறக்க ஆசைப்படுறேன், ஆனா என்னால முடியலன்னு சொல்ல ஆசையா இருந்தாலும் தன்னோட வெக்கத்தால அமைதியா இருந்துச்சு. சோகமா இருந்த குட்டி வனத்து பூச்சி பறக்கலான்னு தரையோரமா கொஞ்சம் தூரம் பறந்து போச்சு. அப்போ பக்கத்துல ஒரு பளபளப்பான பொருள் தென்படுது. அதை நோக்கி பறந்து போன வனத்து பூச்சி அருகில் சென்று பார்த்ததும் அது ஒரு அழகான பனித்துளி. சூரிய வெளிச்சம் பனித்துளி மேல பட்டு வானவில்லோட 7 வண்ணங்களும் அதுல இருந்துச்சு. இதுவரை குட்டி வனத்து பூச்சி இப்படி ஒரு அழகான விஷயத்த பார்த்ததே இல்ல. சந்தோஷத்துல இன்னும் கொஞ்சம் தூரம் பறந்துச்சு. இப்போ எறும்புகள் எல்லாம் வரிசையா உணவை கொண்டு போறத கவனிச்சுச்சு. இதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தெல்லாம் குட்டி வனத்து பூச்சி பார்த்ததே இல்ல. பறந்து போக போக புதிய உலகம் ஒன்ன பார்த்துச்சு. தரையோரமா வளர்ந்த குட்டி பூக்கள், வண்ணங்களால நிறைஞ்ச சின்ன பூச்சிகள், ஒரு பெரிய பாறை மேல போற குட்டி நத்தைன்னு நிறைய விஷயங்களை கவனிச்சுச்சு. மற்றவர்கள் போல உயரமா பறக்க முடியாதனால அவங்க பார்க்க முடியாத விஷயங்களை தன்னால பார்க்க முடியுதுன்னு குட்டி வண்ணத்து பூச்சிக்கு புரிய வருது. அவங்களால கவனிக்க முடியாத சின்ன விஷயங்கள்ல இருக்க அழக அதனால பார்க்க முடியுதுன்னு நினைச்சு ரொம்ப பெருமையா உணர்ந்துச்சு. அதனால தான் பார்த்த விஷயங்களை மற்ற வண்ணத்து பூச்சிகளுக்கு சொல்ல முடிவு பண்ணுச்சு. நான் உயரமா பறக்க மாட்டேன், ஆனா நீங்க பார்க்காத விஷயங்களை என்னால பார்க்க முடியும்னு அவங்க கிட்ட சொல்லவும் செஞ்சுச்சு. மற்ற வண்ணத்து பூச்சிகளும் ஆர்வமாகி குட்டி வண்ணத்து பூச்சிய பின்தொடர்ந்து வந்தாங்க. இப்ப அவங்களும் அதை பார்த்து ஆச்சரியமா இருந்தாங்க. இவ்ளோ அழகான விஷயங்கள்லாம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. நீ எங்களுக்கு அற்புதமான விஷயங்களை காட்டியிருக்கன்னு சொல்லி சந்தோஷத்துல பாராட்டவும் செஞ்சாங்க. அன்னையில இருந்து மற்ற வண்ணத்து பூச்சிகள் எல்லாம் சின்ன இறகு பத்தி பேசுறத நிறுத்திட்டாங்க. எல்லாரும் அவங்க அவங்க வழியில சிறந்தவங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. என்னதான் குட்டி வண்ணத்து பூச்சி மெதுவா பறந்தாலும் உலகத்தை மற்றவங்க பார்க்காத வழியில பார்த்துச்சு. அன்னையில இருந்து தன்னோட சின்ன இறக நினைச்சு ஒரு நாளும் கவலை இல்லாம இருந்துச்சு. ஏன்னா சின்ன விஷயங்கள இருக்க அழக அனுபவிக்க துவங்குச்சு. குழந்தைகளே, இந்த குட்டி வண்ணத்து பூச்சி கதையில இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னா, குறைகளோடு இருக்கிறதுல தப்பு இல்ல, அதை நினைச்சு வருத்தப்பட்டு சந்தோஷத்தை இழக்கிறது தான் தப்பு. இது மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.